லாங்குவேஜ் ஃபார்முலா வந்துட்டு டூ லாங்குவேஜ் ஃபார்முலா கன்ஃபார்மா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. மற்றொரு பிஎம்ஸ்டி வந்து கலந்தாலோசிச்சு முடிவு கொண்டு சொல்றீங்க. அது இன்டைரக்டா அது உள்ள கொண்டு வர மாதிரி கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். ஒன்றிய அரசு அந்த நிதியை வழங்க இதுவரையிலும் வழங்கல. அது பிஎம்சி ஸ்கீமில் வந்து நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே வராங்க தொடர்ச்சியாக. இது வந்து நீங்கள் வந்து இந்த நிதியை பெறுவதற்கு நீங்கள் அதில் வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்வீங்க? கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி வந்து நமக்கு வந்து சேரலை. அது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது வந்து துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணியவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, சிங்கப்பூர்லேயே லீ குவான் யூ ஐயாவே அதை தான் பண்ணார். ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு கண்ட்ரியவே ஃபர்ஸ்ட் நேஷனாக மாற்றினார். அங்கேயே உலகத்தோடு தொடர்பு கொள்ள அவர் இங்கிலீஷை தான் அவர் பயன்படுத்தினார். அவர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜஸையோ சைனீஸையோ மேண்ட்ரினோ உலகத்தோடு தொடர்பு கொள்ள பயன்படுத்தலாம். அப்போ இங்கிலீஷ் என்பது போதுமானதாக இருக்கிறது. அப்போ எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம் அடிப்படையாது. நீங்கள் எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.